எங்கள் ஊர் கார்ணாம்பாளையத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும் 79வது சுதந்திர தின நிகழ்வில் கலந்து கொள்ள வருகை புரிந்து சிறப்புரையாற்றிய அகில இந்திய மனித உரிமைகள் இயக்குனர் பாலசுப்ரமணியம் அவர்களையும் எனது நீண்டகால நண்பர் பூபாலன் அவர்களையும் மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற ஊடக பத்திரிகை நிருபர்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடுகள் செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் ஊர் நிருபரும் எனக்கு உற்ற ஒரு சீடராகவும் இருக்கின்ற நண்பர் நாகராஜ் அவர்களையும் ஊர் பொதுமக்கள் அனைவரையும் வருக என வரவேற்று பெருமை கொள்கின்றேன். இந்த 79வது சுதந்திர தினத்தினுடைய மையக்கருவாக நய பாரத் என்பதை முன்னிறுத்தி இது கொண்டாடப்படுகிறதாக ஒரு செய்தி எனக்கு கிடைத்தது. அந்த நய பாரத் என்பதனுடைய கருப்பொருள் என்னவென்றால் வளங்கள், பாதுகாப்பு, தன்னிறைவற்ற பொருளாதார வளர்ச்சி 2045 நாம் அடைய வேண்டும் என்ற இலக்கினை வைத்து இந்த விழாவினை கொண்டாட வேண்டும் என்று நமது பிரதமரும் மத்திய அரசாங்கமும் செய்தி வெளியிட்டதை நான் காலையில் அறிந்தேன். அது அனைத்தும் நமது சிறப்பு விருந்தினர் பாலசுப்ரமணியம் நம்மிடையே பேசும் பொழுது குறிப்பிட்டார். அது 100% சில உண்மைகள் அதில் இருக்கிறது. அதை நாம் அனைவரும் கடைப்பிடிக்க வேண்டும். இரண்டாவது இந்த ஊர் கார்ணாம்பாளையம் எந்த காரணத்துக்காக வந்தது அப்படிங்கிறத அவர் முதலில் கேட்டார். எனக்கு அறிந்து நான் கருதுவது என்னவென்றால், கார்ணாம்பாளையம் என்பது இங்கே வருகின்ற ஒரு வளைவு வருகிறது. அதை வைத்து கார்ணாம்பாளையம் என்று பெயர் வைத்திருக்கலாம். கார்னர், இது கார்னர், இந்த பக்கம் வந்தாலும் கார்னர், ஒரு மூளைன்னா உங்களுக்கு தெரியும். கார்னர் அதனுடைய இதில் அமையப்பட்டிருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். அல்லது எனது ஊரை சார்ந்த மக்கள் அனைவரும் சகோதரத்துடனும் நியாயமான முறையிலும் பழகிக்கொண்டு இது 4வது தலைமுறை எனக்கு தெரிந்து. அந்த 4 தலைமுறைகளாக எந்த விதமான சலசலப்புகளோ இல்லாமல் ஒரு பிரச்சனை என்றால் அது நியாயமானதாக இருந்தால் முன்னிருந்து நடத்துவோம். தவறுகள் இருந்தால் தட்டி வைக்கக்கூடிய ஒரு ஊரில் இருக்கின்ற அனைவரும் எங்களுடைய முன்னோர்கள் எப்படி இருந்தார்களோ அதே மாதிரி இருக்கு. அதெல்லாம் வேண்டாம். அது அதனுடைய அடிப்படையில் அவர்கள் உருவாக்கிய அந்த ஒரு இப்படி நாங்கள் நியாயம் நீதி இப்படி நடக்கணும் அப்படிங்கிறதுல எல்லாருமே ஒரு சமரசமாகவும் எந்த விதமான சகோதரர்களாகவும் பழகி கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக நான் உங்களிடம் சொல்லிக்கொள்வது எங்கள் ஊர் சிற்றூராக இருந்தாலும் ஒரு பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினர்கள் வசிக்கக்கூடிய ஒரு கிராமம். இந்த ஊரில் அந்த சுதந்திரம் பெறுவதற்காக எனக்கு அறிந்த வகையில், நாகராஜுக்கு தெரியும்னு தெரியாது, எனக்கு அறிந்த வகையில் 2 பேர் அன்றைக்கு சுதந்திரத்திற்காக ஒரு இராணுவத்தில் சேர்ந்திருக்கிறார்கள். ஒரு பெரிய பண்ணாடி மகன் ஜெகதீசன் என்பவர், அடுத்தது காத்தா பண்ணாடி என்ற ஒரு இருவர் மிலிட்ரியில் இருந்து மிலிட்ரியிலிருந்து சுதந்திரம் அடைந்த பிறகு இங்கே இருந்து எங்களுக்கு தெரிந்த காலத்தில் இறந்தார்கள். அதன் பின்பு இன்றைக்கு பென்ஷன் வாங்கினார். அடுத்தது மொழிப்போர் தியாகி என்று ஒரு போராட்டங்கள் நடத்துகின்ற பொழுது இந்த ஊரிலிருந்து ஒரு 4 என்னுடைய தந்தையார் உள்பட ஒரு 4 பேர்கள் மொழிப்போர் தியாகத்தில் ஈடுபட்டு சிறைக்கெல்லாம் சென்றார்கள். அதில் என்னுடைய தாயார் இவர் குறிப்பிட்ட பொழுது நாய்க்கடியினால் இறந்து விட்டார். அந்த தருணத்தில் தான் அந்த இங்கே இருந்த சட்டமன்ற உறுப்பினர் காரா நல்லசிவம் அவர்கள் தான் சம்யுக்த சோசலிஸ்ட் கட்சி என்ற ஒரு இயக்கத்தில் இங்கே இருக்கின்ற எங்கள் பகுதியில் மக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து போராட்டம் நடத்தி ஒரு முறை அவர்கள் நம்ம சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்தார். அவருடைய முயற்சியினாலும் இங்கே இருக்கின்ற வீரமலை அப்பாவு என்கின்ற பழனிசாமி இன்னும் இவர்களெல்லாம் பென்ஷன் வாங்கினாங்க. மொழிப்போர் பென்ஷன்கள் வாங்கி இருவரும் மறைந்து விட்டார்கள். அடுத்தது இன்றைக்கு எங்களுடைய இதில் வாழக்கூடிய இதில் 2 பேர் இன்றைக்கு எல்லை பாதுகாப்பு படையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள்.
ஒருவர் வந்து இப்பொழுது நான் சொன்னேன் மொழிப்போர் தியாகி பென்ஷன் வாங்கி இறந்த அப்பாவு என்கின்ற பழனிசாமியின் மகன் சக்திவேல் என்பவரும், இன்னொருவர் வந்து நம்ம சொக்கலிங்கம் என்பவர் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகி வந்திருக்கிறார். அவருடைய மகன் மூர்த்தி என்பவர் வந்து இன்றைக்கி அந்த எல்லை பாதுகாப்பு படையில் வந்து பணி செய்து அவரும் வந்து ஓய்வு பெற்று இருக்கிறார். 2 பேர் தான் இருக்கிறாங்க. அவர்கள்லாம் வந்து இந்த அதெல்லாம் இந்த ஒரு இது முன்னின்று எல்லாத்தையும் வந்து ஏதாச்சும் நியாயமான போராட்டம் அப்படிங்கும் பொழுது இந்த மொழிப்போர் போராட்டம், சுதந்திர தின போராட்டம், இந்த மாதிரி இதெல்லாம் ஈடுபட்டதுனால இந்த ஊர் வந்து ஒரு காரணாம்பாளையம் காரணத்திடன் தான் வந்து நாங்கள் வந்து எந்த ஒரு இதாக இருந்தாலும் யோசனை பண்ணி பெரியவர்கள் எல்லாம் வந்து யோசனை பண்ணி இது நல்லதா கெட்டதா நாம் இப்படி செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் கலந்து பேசி அதிலிருந்து முன்னின்று நடத்துகின்றபடியால் இது வந்து ஒரு காரணாம்பாளையம் என்று வந்திருக்கலாம் என்று எனக்கு